இப்பொழுது சிறப்பு செய்தல் அதற்கான ஒரு நேரம் இது. May I request our Honorable CM to honor Thiru Mailsami Annadurai அவர்கள், our chief guest for this evening. Thank you, sir. Thank you for your valuable time. Next, I request Honorable Minister for Higher Education to honor her Honorable CM. Once again, congratulations, sir, on the Superstar State Award. Honorable Minister for Higher Education, please kindly honor our Honorable DCM. Request Chief Secretary to honor our Honorable Minister for Higher Education. And may I request Secretary Higher Education to honor our Chief Secretary. Thank you, sir. Thank you for your valuable time. Thank you so much. Now may I request our chief guest to address the gathering. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முதல்வர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் துணை முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கல்வித்துறை சார் அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, ஊடக நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உலகம் உங்கள் கையில். இந்த இன்றைய நிகழ்வை பற்றி பேசும் முன் 2 வருடங்களுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சரினுடைய இருக்கும் பொழுது அவர் முன்னால் செயற்கை நுண்ணறிவு பற்றி நான் பேசிய பேச்சின் வரிகள் சில. இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் எச்சரிக்கையும் மிக மிக முக்கியம். கரிகக்கும் எரிபொருளுக்கு மாற்று வந்துவிடும். கொரோனாவை சரி செய்தது போல பூமியின் சுற்றுச்சூழலும் சரி செய்து படப்படலாம். வேற்று கிரகங்களிலும் மனிதன் குடியேறக்கூடும். பணம் வரவு வந்தது, ஆனால் சிறுநீரகம் கல்வ போனது என்ற கதையாய் உணவு, உடை, உடல் நலம், இருப்பிடம், பணி, வேற்றுக்கிரக வாசம் என எல்லாம் இருக்கும். ஆனால் அவரவர் மூளைகளுக்கே தெரியாமல் பலரின் மூளையில் செயற்கை நுண்ணறிவின் ஆட்சி புகும். எலும்பும் சதையும் உள்ள அதிநவீன இயந்திர மனிதர்களாய், ரொபோட்டுகளாய் மனிதர்களின் தேவைக்கென மனிதர்களே மாற்றப்படலாம். அதாவது மனிதர்களில் கூட உடலும் உயிரும் உன்வசம் இருக்கும், மூளை மட்டும் யாரோ சொல் கேட்கும். இப்படி கணிக்கப்படும் எதிர்காலத்தில் எளியோன் வலியோன், ஏழை தனவந்தன், தொழிலாளி முதலாளி, கல்லாதவன் கற்றவன், அடிமை ஆண்டான் என்ற பிரிவுகளை தாண்டி இயந்திர மனிதன், இயற்கை மனிதன் என்ற பிரிவுடன் செயற்கை அறிவாளி, இயற்கை அறிவாளி என்ற நிலையும் வரலாம். அங்கனம் வராதிருக்கவும், அப்படி வந்தாலும் நாம் செயற்கை நுண்ணறிவை நன்கு புரிந்து இயற்கை அறிவாளிகளாக இருக்கவும், வரும் தலைமுறையை சரியாக படிக்க வைத்து அறிவுடன் மனிதம் வளர்த்து இயற்கை கிணந்த மனிதனாக இருப்போம். அம்மை பிளே கொரோனாவில் தப்பிக்கும் வழி தப்பி தெரிவிந்தோம், வழி தெரிந்து தப்பித்தோம், தப்பித்து கொண்டிருக்கிறோம், இனியும் தப்பிப்போம் அல்லவா? அவ்வாறே ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவார்ந்த கேள்விகளால் நமது மூளைக்கு உரம் சேர்த்து நம்மிடையே தக்க வைப்போம் என்று சொல்லி முடித்திருப்பேன். உலகம் உங்கள் கையில். அந்த எச்சரிக்கையை ஒரு சிறந்த வாய்ப்பாக மாற்றி எதிர்கொள்ளும் பதில் நிகழ்வாக இன்று நான் பார்க்கிறேன். சிறு மடிக்கணினி அந்த மாற்றத்தை செய்துவிடுமா? தனி மனிதனான எனக்கு செய்திருக்கிறது. இன்றைய நிகழ்வை சரியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் அது நிகழும். காமகோடி சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நானும் கூட என்னுடைய நேற்றைய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். சாதாரண கிராம பள்ளியில் படித்திருந்த நான் 1980 அவர் சொன்ன அதே வருஷத்தில் உங்களைப் போல ஒரு கல்லூரி மாணவன் முதல் முறையாக எங்கள் கல்லூரிக்கு வந்த TDC 316 என்ற கணினியை அதற்கான ஏசி அறையில் பெரிய கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் இருப்பதை பார்த்து வியந்தேன். அதனுடைய அமைப்பு திரு காமகோடி சொன்னதுக்கும் இன்றைக்கி நான் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதனுடைய கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்களே, அது 100 MB ஹார்ட் டிஸ்க், 64 KB ரேம், 4 மேக்னெட்டிக் டேப் டிரைவ். அங்கே தான் ஆரம்பித்தது என்னுடைய வாழ்க்கை கணிதத்தை பார்த்து. பின்
மடிக்கணினி அளவில் இன்டெல் 8080 மைக்ரோ ப்ராசஸர் கிட் வைத்து தொழிற்சாலையில் உபயோகமாகும் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் செஞ்சேன். சாதாரண லேத்தேன் நியூமரிக்கல் கண்ட்ரோல் லேத்தாகக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் செஞ்சேன். இதையெல்லாம் என்னை இந்திய விண்வெளி ஆய்வுகளத்தில் சேர்த்தன. இந்திய விண்வெளி ஆய்வுகளத்தில் மைக்ரோவேக்ஸ் என்ற சிறு கணினியில் ஐஆர்எஸ்ங்கிற தொலை உணர்வு, அதாவது கணினி வளர வளர நான் எப்படி வளர்ந்தேன், பெருசாக இருந்த கணினி சிறிதாகுது, அதனுடைய தீரம் அதிகமாகுது, அதன் வழியாக என்னுடைய மேலே வரும்னு சொல்கிறேன். அப்புறம் அதனால் இந்த செயற்கைக்கோளுக்கான செயல்பாட்டு மேலாளராக தேர்வானேன். அப்படியே 9 செயற்கைக்கோள் செயல்திட்ட இயக்குனரானேன். செயற்கைக்கோள்களுக்கான தரைக்காட்டுப்பாட்டு தானியங்கிகளை செய்து செயற்கைக்கோள்களை பராமரித்தேன். இதனால் 2004 சந்திரயான் திட்ட இயக்குனரானேன். சந்திரயானுடைய பொதுக்கட்டுமானத்திற்கு புது வழித்தடம் காண நிதி மற்றும் கால மேலாண்மைக்கும் கணினிகளை உபயோகித்தேன். மங்கள்யான் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற கணினிகள் மிகவும் உதவின. விண்வெளித்துறையில் எனது பணியின் உச்சகட்டத்தில் ஒரே சமயத்தில் 20-25 திட்டங்களை கண்காணிக்க எனக்கு கணினிகள் உதவின. பணி நிறைவுக்கு பிறகு கடந்த 6-7 வருடங்களில் மின் இருப்பதை விட இப்பொழுது பல துறைகளில், உதாரணமாக ஏர்முனை முதல் போர்முனை வரான ட்ரோன் கார்ப்பரேஷன் முதலமைச்சர் 10-15 நாளில் இனாகிரேட் பண்ணாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அது நடந்தது. அதே மாதிரி வாழைக்கழிவிலிருந்து வளர்செல்வம் என்ற தொழில்முறை, பசுமை எரிசக்தி என்ற கிரீன் ஹைட்ரஜனுக்கு மருத்துவத்துறையில் ரொபாட்டிக் சர்ஜரி ஸ்டேஷன் என பல அறிவியல் தொழில்நுட்பங்களில் பங்கேற்றுள்ளேன். அதை தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான அறிவியல் தொழில்நுட்ப மருத்துவ கருத்தரங்களில் பங்கேற்று பேசுகிறேன். தேசிய ஊடகங்களில் கட்டுரைகள் எழுதுகிறேன். இவை 9 புத்தகங்களாக வெளிவந்தன. இவற்றிற்காக நிறைய படிக்கவும் பயணிக்கவும் தொடர்பில் இருக்க வேண்டியுள்ளது. இவை அனைத்திற்கும் எனக்கு உற்ற தோழனாய் ஒரு துணையாக இருப்பது என்னிடமுள்ள மடிக்கணினியும் அதில் இணைந்திருக்கும் ஏகை தொழில்நுட்பமும். முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். வளர வளர இன்னைக்கு உங்கள் மடிக்கணினி எப்படி இருக்குதோ கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே மாதிரி நிற்கிறேன்னா இங்கேருந்து ஆரம்பித்து நீ இங்கே போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இப்பொழுது நீங்கள் இந்த துறையில் வாங்குறீங்களே, இதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு கல்வியாளனையோ, ஒரு சிறந்த தொழில் பொறியாளரையும், சிறந்த மருத்துவரையும், கவிஞரையும், ஆசிரியரையும், ஆராய்ச்சியாளரையும், ஆட்சியாளரையும், இன்னும் பிறரையும் உங்களுக்குள் கொண்டு வந்து வளர்த்தும் வல்லமை கொண்டது இந்த மடிக்கணினி அப்படின்னு சொல்கிறேன். சாதி, மதம், செல்வம் எதுவும் கல்விக்கு தடையில்லை என்று இன்று நம்மால் சொல்ல முடிகிறது. தமிழகத்தில் நம்ம கொடுத்த கல்வியினால் அதனால் நம்ம சொல்ல முடிகிறது. ஆனால் மாறிவரும் கல்வி சூழல் பள்ளி, கல்லூரி என்ற 4 சுவற்றிற்குள் கற்றுக்கொள்வதில் அடங்கிவிடவில்லை. தினம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சூழலில் மனித சமுதாயம் தள்ளப்பட்டுள்ளது. நித்தம் கல்வி, லைஃப் லாங் எஜுகேஷன் என்று நம்முள் விரியும் டிஜிட்டல் உலகிற்கு இனி தடையில்லை என்பதை மெய்ப்படுத்தத்தான் உலகம் உங்கள் கையில். ஆம், இன்று நாம் பங்கெடுக்கும் இந்த நிகழ்வு ஒரு திட்டம் அல்ல, இது ஒரு புதிய விடியல். 20 லட்சம் மடிக்கணினிகள், அவற்றுடன் செயற்கை நுண்ணறிவுகள், இவை மாணவர்கள் கையில் சேரும் பொழுது அது வெறும் சாதனம் அல்ல, அது சாதிக்கச் செய்யும் சக்தி. கிராமத்து மாணவன், நகரத்து மாணவன், அரசு கல்லூரி மாணவன், தனியார் கல்வி மாணவன் என்ற இடைவெளி இனி இல்லை. மடிக்கணினி கையில் வந்தவுடன் அவன் உலகத்தோடு இணைகிறான். அவள் கனவுகளோடு பறக்கிறாள். அதில் உள்ள ஏகை செயற்கை நுண்ணறிவு மாணவனின் மௌன ஆசான். ஏகை என்பது ஒரு கருவி அல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஆசிரியன், உனக்கான ஆசிரியன். மாணவனின் பலத்தை அது கண்டுபிடிக்கும், அவனுக்கே உரிய பாதையை அமைத்து கொடுக்கும். அவள் கேட்க தயங்கும் கேள்விகளுக்கும் பொறுமையுடன் பதில் கொடுக்கும். ஒரு மடிக்கணினி என்றால் அது ஒரு கருவி அல்ல, அது ஒரு பிரபஞ்சம். மெய்நிகர் ஆய்வகங்கள், உலகத்தரம் வாய்ந்த பாடநெறிகள், குறியீட்டு பயிற்சிகள், சர்வதேச போட்டிகள் எல்லாம் ஒரு சொடுக்கில். ஒரு தொலைதூர கிராமத்தில் இருக்கும் மாணவன் கூட இன்று உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் மாணவருடன் அதே பாடத்தை கற்க முடியும். ஐஐடி கொடுத்துருக்காங்க, அதையும் உங்கள் படிக்க முடியும். மடிக்கணினி என்பது பார்க்கும் கருவி அல்ல, உருவாக்கும் கருவி. அதில் செயலிகளை உருவாக்கலாம், வடிவமைப்புகளை செய்யலாம், ஆராய்ச்சிகளை நடத்தலாம், ஸ்டார்ட் அப் கனவுகளை விதைக்கலாம். ஏஐ கருவிகள் கற்றலை சுகமாக்கும். இதனால் கல்வி அமைப்பு முழுவதும் ஒரு புதிய ஒளி பெறுகிறது. இதுவரைக்கும் தமிழ்நாடு கல்வியில் இருக்குது. இன்னும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் பொழுது இன்னும் அடுத்த பரிணாமத்தை அடைவதற்கான வழிமுறைகளை இந்த கணினி கொடுக்கும் நினைக்கிறேன். நான் இப்போது இத்தகைய பெரிய முயற்சிகள் சமூக உயர்வை இன்னும் அதிகரிக்கும், தலைமுறை வறுமையை உடைக்கும்,
நாட்டின் திறமை களஞ்சியத்தை விரிவாக்கும். இது ஒரு திட்டம் அல்ல, இது சமத்துவத்தின் அடுத்த சின்னம், இது எதிர்காலத்தின் விதை. ஒவ்வொரு மாணவருக்கும் நாம் சொல்கிறோம், உன் கனவு பெரிதாக இருக்கட்டும், உன் பின்னணி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் திறமைக்கு எல்லை இல்லை, பெரிதினும் பெரிதுகேள். இதுவே ஒரு நாட்டின் எழுச்சி, இதுவே ஒரு தலைமுறையின் விடியல். அடுத்தபடியாக இன்று நாம் உலகம் உங்கள் கையில், கல்வித்திறன் மேம்பாடு, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் மற்றும் விளையாட்டு முயற்சிகள் என்று நிறைய பேசுகிறோம். அவற்றை தனித்தனி திட்டங்களாக பார்க்கக்கூடாதாக நான் நினைக்கிறேன். இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்குது ஒரு தனி மனித சூழலை, அதாவது எ ஹியூமன் ரிசர்ச் கேபிட்டல் ஈகோசிஸ்டம். ஒரு மாணவன் மடிக்கணினை பயன்படுத்தும் ஒருவராகவும், பாடப்புத்தகங்களை படிக்கும் ஒருவராகவும், திறன் பயிற்சி பெறும் ஒருவராகவும், விளையாட்டு வீரராகவும் 4 துண்டுகளாக பிரிந்தவர் அல்ல. அவர் ஒரே மனிதர். உலகின் தலை சிறந்த மனிதனாக தமிழன் உருவாக வேண்டும்னா, ஒரு காலத்தில் சீனா கையில் உலகம் இருந்துச்சு, இன்றைக்கி முதல்வர் சொல்கிறார் உலகம் உங்கள் கையில் பொழுது தமிழன் கைகளில் அந்த உலகம் வர வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் படியாக இந்த மடிக்கணினி அமையும் என்று பார்க்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளாகத்தான் இந்த விழாக்கள் இருக்குது. அதன் உத்தாரமாகத்தான் இதை பார்க்கிறேன். இவை ஒரு மனிதனிடம், ஒரு மாணவனிடம் ஒன்றாக செயல்படும் பொழுது அது கூட்டுத்தொகை அல்ல. இந்த திட்டங்கள் எல்லாம் பெருக்கல் விளைவுகள் உருவாக்குகின்றன. எதிர்கால பொருளாதாரம் குறுகிய திறன்களை வேண்டவில்லை, பல்துறை திறன்களை ஏடுகிறது. மல்டி டிசிப்ளினரி அப்படிம்பாங்க. டிஜிட்டல் ஃப்ளூயன்சி, கருத்து வலிமை, தொழில் தயார்பு, உடல் மனம் தாங்கும் திறன் என்று பல ஒரு திட்டம் மட்டும் இதை உருவாக்க முடியாது, ஆனால் ஒருங்கிணைந்த சூழல் உருவாக்க முடியும். இதுவே நாம் முன்னெடுத்திருக்கும் மாற்றம். திட்ட அடிப்படையிலான நிர்வாகத்திலிருந்து விளைவு அடிப்படையிலான மனித மூலதன வளர்ச்சிக்கான மாற்றம், அதாவது அவுட்கம் பேஸ்ட் ப்ராக்ரஸ் என்பார்கள். உலகில் முன்னேறிய நாடுகள் டிஜிட்டல் அணுகல், கல்வி, திறன் பயிற்சி, விளையாட்டு ஆகியவற்றை ஒரே ஒருங்கிணைந்த திட்ட வியூகமாக பார்க்கின்றன. நாமும் அதை நோக்கி நகர்கிறோம் என நினைக்கிறேன். அப்படியான ஒரு பரந்துபட்ட பார்வையில் இன்றைய விழா சாதாரணமாக மடிக்கணினி சாதனங்கள் வழங்குவது பற்றியது அல்ல. இது ஒரு தலைமுறை கனவு. இது ஒரு தலைமுறையை கனவு காணவும், உலக அரங்கில் போட்டியிடவும், பங்களிக்கவும் தயார்படுத்துவது பற்றியது. ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் யுவதிக்குள்ளும் கணினி அறிவு, திறன், உடல் மற்றும் மன வலிமையை வழங்கி அவர்களை எதிர்காலத்திற்கு தயார் செய்வது பற்றியது. இவை அனைத்தும் ஒரே பணி உணர்வில் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது நாம் ஒரு மாணவனை மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு தேசத்தை வலுப்படுத்துகிறோம். நம்பிக்கையான ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குகிறோம். ஒரு தலைமுறையை உருவாக்குவது விதைகளை தோப்பாக வளர்ப்பது போல விதை மட்டும் போதாது, நீரும் சத்தான மண்ணும் தூய காற்றும் சூரிய ஒளியும் தேவை. அந்த நோக்கில் உலகம் உங்கள் கையில், கல்வித்திறன் மேம்பாடு, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டு முயற்சிகள், அன்புக்கரங்கள் இருப்பதாக பார்க்கிறேன். அன்பிற்கினிய பெருமக்களே, மதிப்புக்குரிய விருந்தினர்களே, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது திட்டங்களின் எண்ணிக்கையால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அது அளவு, சமத்துவம் மற்றும் நிறுவல் திறன், அதாவது ஸ்கேல், ஈக்விட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி என்று இந்த 3 தூண்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது உண்மையான முன்னேற்றம் உருவாகிறது. தமிழ்நாடு இன்று இந்தியாவில் தனித்துவமான வளர்ச்சி மாதிரி உருவாக்கியுள்ளதை திரும்ப பலர் சொன்னாங்க. இது ஒரு சாதாரண நிர்வாக சாதனை அல்ல, இது ஒரு தலைமுறைகளை உயர்த்தும் சமூக மாற்றம். ஸ்கேல், அதாவது அளவு என்பது மாநிலம் முழுவதையும் தொடும் திறன். தமிழ்நாடு ஒரு திட்டத்தை தொடங்கும் பொழுது அது பல மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு முழு மாநிலத்தையும் உருவாக்கிறது. திரும்ப அதை பார்த்தனாமோ, பல்லாயிரம் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளையும் பல 100 கல்லூரிகளையும் தொடும் கல்வி முயற்சிகள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களை பயிற்றுவிக்கும் திறன், உலகத்தரம் வாய்ந்த தொழில்துறை மையங்களை 100கணக்கில் உருவாக்கும் நோக்கம், இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் பெரிதுபட்ட அளவிலான செயல்பாட்டு திறனை காட்டுகின்றன. பெரிதுபட்ட அளவு என்பது வெறும் எண்கள, அது ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வாய்ப்பை கொண்டு செல்லும் சக்தி. அடுத்த சமத்துவம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி அனைவருக்கும் என்ற முறையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மாதிரியினுடைய உயர் நாடி சமத்துவம். இங்கு வளர்ச்சி என்பது சிலருக்கான சலுகை அல்ல, அது அனைவருக்குமான சம உரிமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.